இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியின் ஊடாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் நாளைக்கு புத்தாண்டு. இன்றைய கலந்துரையாடல்களை நாங்கள் இந்த புத்தாண்டு தொடர்பான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஆரம்பத்தில் இந்த எண்கணிதவியல் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த புத்தாண்டு அந்த எண்கணிதவியல் பலாபலங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூறியிருந்தோம். ஒவ்வொரு முறையும் பண்டிகை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கலந்துரையாடுகின்ற இன்னொரு விஷயம், இந்த பண்டிகைகளுடைய உள்நார்ந்த நோக்கம் என்ன, இந்த பண்டிகைகளை நாங்கள் எதற்காக கொண்டாடுகின்றோம், இந்த பண்டிகைகளானால் இன்று எப்படி கொண்டாடப்படுகிறது, இந்த இளைஞர்கள் இந்த பண்டிகைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியிலேயே ஒவ்வொரு வருடமும் அது தொடர்பான விடயங்களை கலந்துரையாடுகின்றோம். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், உண்மைக்குமே இந்த பண்டிகைகள் ஏன் ஆரம்ப காலத்திலே கொண்டாடப்பட்டது, அதை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைய ஒரு தலைமுறையினர் மறந்து வருகிறார்கள். பண்டிகைகள் வெறும் கொண்டாட்டங்களாக மட்டுமே பார்க்கப்படுகின்ற ஒரு தன்மைதான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பண்டிகைகளுடைய ஆத்மார்த்த அல்லதுக்குள்ளே இருக்கின்ற நோக்கங்கள் என்ன என்பதை இன்றைய ஒரு தலைமுறையினர் அறிந்து கொள்வதில்லை. நாங்களாக இருந்தால் கூட, நானாக இருந்தால் கூட ஒவ்வொரு வருடமும் அந்த பண்டிகைகள் வருகின்ற பொழுதுதான் இது இதற்காகத்தான் கொண்டாடப்படுகின்ற ஒரு எண்ணம் வருகிறது ஒழிய உண்மைக்குமே ஏன் பண்டிகைகள் கொண்டாட வேண்டும், அதை நாங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம் என்ற எண்ணங்கள் எங்களிடம் வருவதில்லை. எனவே தொடர்ந்து வருகின்ற கலந்துரையாடலூடாக இந்த ஒரு விடயங்களைத்தான் நாங்கள் பேசப்போகிறோம். உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம்தான் தொடர்ந்து உங்களோடு இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு சைவமங்கியர் வித்தியாலயத்தினுடைய ஓய்வு நிலை பிரதி அதிபர் திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளைய தினம் புத்தாண்டு, முன்கூட்டிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் வாழும் மனித நல்லுள்ளங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எங்களுடைய பாரம்பரியத்திலே கலாச்சாரத்திலே காலங்காலமாக வியக்கின்ற ஒரு விஷயம் இந்த காலக்கணிப்பு என்று சொல்லுகின்ற விஷயம். இப்பொழுதுதான் எங்களிடம் நிறைய நாட்காட்டிகள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பஞ்சாங்கங்கள் இருக்கிறது, பார்த்துக்கொள்வோம். ஆனால் அந்த காலங்களிலேயே ஒவ்வொரு இந்த கோள்கள் மாற்றம் அடைகின்ற காலப்பகுதி எல்லாவற்றையும் இந்த அறிஞர்கள் கணித்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இந்த ஒரு பாரம்பரியத்திலே முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த காலக்கணிப்பு தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல வினா. அதுக்கு முதல் சில விடயங்களை சொல்லி இதுக்குள்ள நுழையலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று நாங்கள் நாள்தோறும் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மனித மனமெல்லாம் மறத்து விட்டதோ என்று ஒரு எண்ணுகின்ற அளவுக்கு எங்களுடைய உலக நடைமுறைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பிறக்கின்ற பராபவ வருடம் சகல மக்களுக்கும், உலகெங்கிலும் வாழுகின்ற சகல மக்களுக்கும் அது நன்மை அளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் முதற்கண் பிரார்த்தித்து நிற்கின்றேன். இந்த காலக்கணிப்பு என்பது தரம், நான் ஒரு பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றியவர். தரம் 10, தரம் 11 சைவ சமய பாட நூல்களிலே காலக்கணிப்பும் பஞ்சாங்கமும் ஒன்றொரு பாடம் இடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இப்போ நாங்கள் சில முதியவர்களை பார்த்தவர்கள் ஏதாவது சொல்லும்போது எங்களோட இளைய தலைமுறைகள் சொல்லுகிறார்கள், இவர்கள் பழம் பஞ்சாங்கம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் சிக்கல்கள், இடைஞ்சல்கள், துன்பங்கள் எங்களை சூழுகின்ற நேரத்திலே பல வினாக்கள் எங்களுக்குள்ள எழுவது இயல்பும். இப்போ அதுக்கு நாங்கள் விடை தேடி சில சோதர ரீதியாகவும் பஞ்சாங்க ரீதியாகவும் நாங்கள் ஓட ஆரம்பிக்கின்றோம். கணக்க சொல்ல தேவையில்லை. எங்களுடைய சமய மரபிலே ஒரு குழந்தை பிறந்தால் கூட முதல் நாங்கள் அதுக்கு ஒரு சோதர குறிப்பொண்டு எழுதுகின்றோம். எழுதி பலனை பார்க்கின்றோம். பிள்ளைக்கு என்ன பலன், தாய் தகப்பனுக்கு என்ன பலன், தாய் இந்த குடும்பம், தகப்பன்ற குடும்பம், ஏதாவது. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்களையும் நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஆகவே இந்து சமய மரபென்பது இந்த வாழ்வியலோடு ஒட்டியது தான் இந்த காலக்கணிப்பு. இதை நாங்கள் புறந்தள்ளி வாழ்ந்துவிட முடியாது. இப்போ இன்று நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கின்றது. ஒவ்வொரு சோதரர்கள் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கிறது.
அடுத்து அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லி. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு பண்டிகை என்று வரும்போது நாங்கள் பரபரப்பான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில இடங்கள் ஒரு வேகமாக செல்லுகின்ற ஒரு வாகனம், நான் நடுக சொல்வது வேகமாக சொல்லுகின்ற வாகனம் ஏதோ ஒரு இடத்துல அது ஆறுதல் அடையத்தான் வேணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலவளை யோசிச்சு பார்த்தால் எதற்காக ஓடுகின்றோம் என்று கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அப்படி வரைக்கும் இந்த பண்டிகைகள் விழாக்கள் எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. அந்த வகையிலேயும் இந்த பண்டிகைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இதிலே இப்பொழுது நாங்கள் சித்திரை புத்தாண்டு நாளே பிறக்கப் போகிறது. இந்த சித்திரை புத்தாத்தினுடைய அந்த ஆரம்ப கால வரலாறு, இது ஏன் ஆரம்பத்திலே கொண்டாடப்பட்டது, இதை முன்னிறுத்தி இது கொண்டாடப்படுகிறது என்பது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக நாங்கள் பண்டிகைகள் என்று நாங்கள் சொல்லியிருக்கல பண்டு ஈகை பண்டிகை என்று சொல்கிறோம். ஈகை திருநாள், இப்போ இஸ்லாமிய இதில் ஈகை திருநாள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ புராதன காலத்திலேருந்தே இந்த பண்டிகைகளை பல பண்பாட்டு அம்சங்களோடு அது இணைந்திருக்கு. உதாரணமாக இது மிக பண்ட காலத்திலிருந்தே இந்த வரலாறுகளை சொல்லுகிறார்கள். இப்போ இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறது கூட பாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்று இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இன்று தலைமுறையாக வந்து கொண்டிருக்கின்றது. அது இன்றைக்கு நாங்கள் அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஏஐ என்று சொல்லி ஒரு புரளியே, அதை உண்மையாக தான் ஏஐ என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு அவர் மாயைக்குள்ள நாங்களாம் சிக்கி கொண்டு இருக்கின்றோம். அப்போ இந்த விளைவு நாங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட மரபிலேருந்து நாங்கள் மாறவில்லை. ஆகவே நாங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பித்து இப்படித்தானே உலகம் விரிகிறது. முதல் குடும்பம், நாடு, உலகம் என்று விரியுது. அப்போ நாங்கள் குடும்பம், ஆலயம், சமூகம் என்று சொல்லி அதுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கின்ற ஒரு காலகட்டமாக கூட இந்த பண்டிகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு 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 ஆறுதல் தருகின்ற ஒரு நிகழ்வாக கூட, முந்தி நான் சொல்வது உண்டு, வாழ்த்து மடல்கள் கூட நாங்கள் ஒரு வாழ்த்து மடல் தபாலில் தான் வரும் எங்களுக்கு. இப்போ ஒரு மெசேஜில் அப்போ தபாலில் வருகின்ற வாழ்த்து மடலை நாங்கள் அதை வாசித்து கிரகித்து அந்த அந்த அது ஒரு மனதில் ஒரு பூரிப்பு. இப்போ அப்படி இல்லை தானே, நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அதில் போய் அதில் எடுத்து அதை டப்புன்னு அதில் போட்டுட்டோம். அப்போ பண்ணுற இந்த எழுத்தாற்றல் எல்லா ஆற்றல்களும் நாங்கள் ரெடிமேட் சாப்பாடுன்னு சொல்லுவோம். நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதும் அதை நாங்கள் எடுத்து சுவைச்சு சாப்பிட்றதுக்குள்ள வேறுபாடு இருக்குது. அப்படியான ஒரு வேறுபாட்டுக்குள்ள தான் இன்றைய சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே எல்லா பண்பாட்டு அம்சங்களும் நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றதில் நாங்கள் முனைப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் நன்றாகத்தான் நாங்கள் எல்லா முற்றுமுழுதாக 100% எங்களால் பண்பாட்டு அம்சங்களை காப்பாற்ற முடியாவிட்டாலும் ஒரு அத்திவாரம் ஆட்டம் காணாத நாங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கின்றது. ஆக இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட்டதனுடைய நோக்கமே இதுவாகத்தான் இருக்குது என்று சொல்லி நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த சில பண்டிகைகள், அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சித்திரை புத்தாண்டை வைத்துக்கொண்டாலும் இது நாங்கள் தமிழர்கள் மட்டும் கொண்டாடுகிறோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே சகோதர மொழி பேசுகின்ற நண்பர்களும் எங்களை விட அதிகமாக அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக இதை சொல்லுகிறார்கள். ஆனால் காலகட்டங்களூடாக பார்க்க போனால் எங்களுடைய நாகரிகங்கள் தோற்றம் பெற்றதுக்கும் அவர்களுடைய நாகரிகங்கள் தோற்றம் பெற்றதுக்கும் இடையில் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறது, கால அளவிலேயே வேறுபாடு இருக்கிறது. எனவே ஒரு பண்டிகையை இப்படி பல்வேறு இனக்குழுக்கள் எந்த ஒரு பின்னணியிலே கொண்டாட ஆரம்பித்திருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது இது நாங்களா முதலாவதாக கொண்டாடினோம், நீங்களா முதலாவதாக கொண்டாடணும் இல்லை, எந்த ஒரு பின்னணியிலே, ஏனால் இதுக்கு பின்னுக்கு சமய காரணங்களையும் சொல்லுகிறார்கள், கோள்கள் அது இதென்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பண்டிகையை இப்பொழுது தீபாவளி என்று சொல்லி பார்த்தால் அது இந்துக்கள் மட்டும் நாங்கள் கொண்டாடுவோம், தைப்பொங்கலும் அப்படி. ஆனால் சில பண்டிகைகள் 2-3 மதத்தவர் அதை கொண்டாடுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எந்த ஒரு பின்னணி அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கருது? இப்போ இலங்கையை பொறுத்தவரை இது நாங்கள் இந்து தமிழ் மக்களும் சிங்கள பௌத்தர்களும் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இப்போ அப்படி பார்க்க இது ஒரு தேசிய விழாவாக கூட நாங்கள் கருதுவதற்கு இடம் இருக்குது. ஒரு தேசிய பெருவிழாவாக கூட நாங்கள் இதை கருதலாம். ஏன்னா 2 ஒரு பெரிய இனங்கள் இணைந்து கொண்டாடுகின்ற விழாண்டு பார்க்க இப்போ நாங்கள் தீபாவளியை கூட நாங்கள் தேசிய பண்டிகையாக இப்போ இந்தியாவில் எடுக்கிறார்கள். ஏன்னா எல்லா மக்களும் அங்கே அதை வடக்கு தெற்கண்டு ஒவ்வொரு விதமான அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கொண்டாடுகிறார்கள்.
இப்போ ஆங்கில புத்தாண்டு நாங்கள் சொல்லுறோம், அப்போ இனத்துக்கு இனம், மதத்துக்கு மதம், பிரதேசத்துக்கு பிரதேசம், இதுகள் வந்து வேறுபடுவதை நாங்கள் காண்கிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டில் நாங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு திகதி தான் முக்கியம். அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி அவருடைய வேடப்பிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய மக்களும் அன்று பெரும்பாலானவர்கள் நாங்கள் ஆலயத்துக்கு செல்கிறோம், எல்லாரும் செல்கிறோம். ஏன்னு சொன்னால் இந்த தொடர்பாடலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற அந்த நாள் அதுதான். நாங்கள் உத்தியோக ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் எங்களோட தொடர்பாடலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நாளாக அதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ சௌரமான முறைப்படி இந்துக்கள் இப்போ புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கல, தெலுங்கு தேசத்தவர்கள் சந்திரமான முறைப்படி கொண்டாடுகிறார்கள், சந்திரனை அடிப்படையாக கொண்டு. இப்போ கேரள மக்கள் கொல்லம் ஆண்டு முறை என்று சொல்லி அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் தொடக்கம் ஒன்று இருக்குத்தானே, இதற்கும் தொடக்கம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் பெரியவர்களுடைய பிறந்த நாளை ஜெயந்தி தினமாக நாங்கள் கொண்டாடுகிறோம். இப்போ அதே மாதிரி ஒரு வருடம் சித்திர மகள் வருகிறாள், இப்போ அவளை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கணும். அப்போ நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவையாவது நல்லதாக இருக்க வேணும் என்ற அந்த வாக்கியத்துக்கு அமைய தான் எங்களுடைய அந்த பண்பாட்டிலே இதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்று வரையும் கடைப்பிடித்தோண்டு வருவது மட்டுமில்லை. இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் இருக்குது. அடுத்த தலைமுறையினருக்கு எந்த ஒரு செய்தியும் கடத்தப்பட வேணும் என்பதிலேயும் இன்று இருக்கிற முதியவர்களும் மிக முனைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அநேகமாக. இப்போ நான் சொல்வது உண்டு, இப்போ இந்தியாவிலெல்லாம் மதச்சார்பற்ற நாடுன்னு தான் இந்தியாவை சொல்லுகிறார்கள். அங்கே அரசியல் யாப்பிலே எழுதியிருக்கு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஆனால் அந்த சமய உணர்வுகள் எல்லாம் குடும்ப ரீதியாகத்தான் அங்கே கடத்தப்படுகின்றது. ஆகவே குடும்பம்தான் ஒரு அத்திவாரம், ஒரு நாட்டினே மிக மிக அத்திவாரமான ஒரு அழகு என்று சொன்னால் அது குடும்பம்தான். ஆகவே குடும்பத்திலிருந்து தான் எந்த பண்பாடும் அங்கே செல்ல வேண்டும். இப்போ நாங்கள் இல்லத்தில் நிறகுடங்களை வைக்கிறோம். இப்போ நிறகுடம் என்ன? மகிழ்ச்சி, ஆனந்தம், எங்களுடைய வாழ்வும் நிறைந்ததாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லம் சுத்தமாக இருக்கின்றது. இல்லம் சுத்தமாக இருக்கும் பொழுது எங்களை அறியாமல் ஒரு மன மகிழ்ச்சி ஒன்று வருகின்றது. என்ன சொல்வார்கள், உளவியல் ரீதியாக சொல்வார்கள், உடல் உள்ளத்தை இயக்குகின்றது, உள்ளம் உடலை இயக்குகின்றது என்பது ஒரு உளவியல் ரீதியான ஒரு வசனம். ஆகவே எங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கும்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ புத்தாடை அணிகின்றோம் என்று சொன்னால் அது எங்களை அறியாமல் ஆள்பாதி ஆடபாதி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு நல்ல ஒரு ஆலயங்களுக்கு அணியும் போது அது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை மறைமுகமாக தருகின்றது. அது மாத்திரமில்லை, நான் சொல்லுகின்ற விடயம் சைவ ஆசார முறையும் ஒன்று இருக்குது. இப்போ ஆலயங்களுக்கு நாங்கள் செல்லும்போது எந்த இடத்துக்கு எந்த ஆடை என்பதிலையும் எங்களுக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஆலயத்துக்கு எங்களுடைய மற்றவர்களுடைய கண்ணுக்கு நாங்கள் விருந்தாக அமையாமல் ஒரு பண்பாட்டு பாரம்பரியங்களோடு எங்களுடைய சைவ ஆசார முறைப்படி ஆலயத்துக்கு செல்வது உண்மையில் வரவேற்கத்தக்கது. இப்போ சில பிரதேசங்களிலே அது கட்டாயமாக அவர்கள் கடைப்பிடிக்கின்றார்கள். ஆனால் கொழும்பை பொறுத்தவரை கொஞ்சம் கடைப்பிடிப்பது கடினமாக இருக்க வேணும்னு சொன்னால் பல்லின கலாச்சாரம் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே இப்படியான இதுகளை நாங்கள் கவனிப்பதும் கடைப்பிடிப்பதும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள், முக்கியமாக இதை நாங்கள் கொண்டாடுகின்றது நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒரு செய்தியை கடத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, பண்டிகைகள் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தியை கடத்தும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்களே? அதாவது அது ஒரு நெகட்டிவ் விலையிலே என்ன செய்தியை கடத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படும் என்று சொல்லி. இப்போ ஒரு விடயம் நான் 2-3 விடயம் சொல்லுகின்றேன்னு சொன்னால், இது சமய பண்டிகை. இப்போ சமய பண்டிகைக்கு கட்டாயமான சமய ஆசாரங்கள் சமய கலாச்சாரங்கள் நிச்சயமாக பேணப்பட வேண்டும். இப்போ எல்லாரையும் நான் குறையாக சொல்லவில்லை, சில இடங்கள்லாம் மாமிசம் புசிக்கின்ற வழக்கங்கள் அதுகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். சைவ பண்டிகை. மற்றது இதில் நீங்கள் அந்த பெரியவர்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது. இப்போ அது எல்லாம் இப்போ சில பேர் அந்த ஒரு குறிப்பிட்ட இல்லை. இப்போ நீங்கள் சிங்கள பௌத்த கலாச்சாரத்தில் பாருங்கள், அவர்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். இந்த ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியம். இப்போ நன்றி உணர்வோடு எங்களோட கற்பித்த குரு, ஆசிரியர்கள்,
இப்போ வீட்டில் இருக்கிற முதியவர்கள், பெரியவர்கள், வயதில் கூடின உறவினர்களிடம் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். இந்த ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு நன்றி உணர்வு மாத்திரமில்லை, எங்களுடைய வளர்ச்சிக்கும் அது ஒரு காரணமாக அமைங்கிற. பணிவு என்பது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்று தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பணிந்தவன் ஒரு காலமும் தோற்று போனதாக வரலாறு இல்லை. ஆகவே அது ஒரு மிக அருமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றது நீங்கள் கேட்டமையா இளைய தலைமுறைக்கு நாங்கள் அடுத்த செய்தியை கடத்துகின்ற விடயங்களில் இவ்வாறு ஒரு நிறைகுடம் வைப்பது, இவ்வாறு ஒரு பஞ்சபுராணத்தை ஓதுவது, பிரார்த்தனை, இப்போ கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த யுத்தத்தில் கூட்டு பிரார்த்தனை நடந்தது, இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை நடக்க கூட்டு பிரார்த்தனை ஏண்டா ஒரு தனி மனிதன் பிரார்த்தனை செய்வதெல்லாம் பார்க்க இணைந்து பிரார்த்தனை செய்கிற உலக அமைதியை நாங்கள் இன்றைக்கு வேண்டி நிற்கிறோம். ஆகவே கூட்டு பிரார்த்தனை இது ஒரு மிக முக்கியமானது. அதை விட இன்னும் முக்கியங்கள் இருக்கேன்னு சொன்னால், நீங்கள் இந்த சிங்கள பௌத்த மக்களும் தமிழ் மக்கள்லையும் நாங்கள் பார்த்தோம் பாரம்பரிய விளையாட்டுக்களை நாங்கள் இந்த தருணத்தில் கடத்த வேண்டும் கட்டாயம். ஏன்னா இப்போ நகர்ப்புறங்களில் வாழுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுக்குள்ள தான் ஆட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய மாதிரி வீட்டில் பிள்ளைகள எண்ணிக்கையும் குறைவு, அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான விளையாட்டுக்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்படுது. அவர்கள் அதிலேயே மூழ்கி போயிருக்கிறார்கள். ஆனால் வெளி அரங்குகளில் வந்து ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்று கூடி, இப்போ சில கிராமிய மட்டங்களில் பாருங்க, அழகி போட்டி, கிடுகு வின்னர், இப்போ கிடுகால வீடுவையாலும் கிடுகு வின்னர், தேங்காய் அதிர்வுறது, தலகணியை அடிக்கிறது. சரி, அப்போ நான் ஒரு நூலில் வாசித்தேன், வெடப்பிறப்பிலண்டு மாலையில் கூட இந்த போத்தேங்காய் அடித்தல்ன்னு சொல்லி கூறான தடித்த ஓடுள்ள தேங்காயை கொண்டு வந்து மூதுறது, தேங்காய் மூதைக்குள்ள உடை. அப்போ அது ஒரு வகையில் விநாயகர் வழிபாடாகவும் இருக்கலாம், ஒரு 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 விளையாட்டாகவும் இருக்கலாம். ஆகவே பல வழுக்கு மரம் ஏறுறது, சைக்கிள் ஓட்ட போட்டி. அப்போ இது ஒரு சமூகம் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுது. இப்போ நாங்கள் இப்போ நகர்ப்புறங்களில் பார்த்தா நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளை யார் இருக்கிறேன்னு தெரியாத ஒரு வளர்ப்பிலையும் நாங்கள் இருக்கேக்கல. ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று கூடல் என்பது என்னென்ன சமூக என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால், சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இன்றைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஆதங்கம் இருக்குது, அவர்கள் என்னத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படியான பொது இடங்களில் நாங்கள் வரும்போதும் அவர்கள் அதுகளை மறந்து செயல்படுகின்ற ஒரு நிலைமை வருகின்றது. ஆகவே இந்த இப்போ தாச்சி விளையாட்டு, கிளித்தட்டுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் கிராமிய மக்கள் மட்டத்தில் நாங்கள் விளையாடிய விளையாட்டுகள் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாதது, எப்படி விளையாடுவதென்றே தெரியாது. அப்படி இப்படியான பாரம்பரியமான விளையாட்டுக்கள் கட்டாயம் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறோம். ஆனால் அடுத்த ஒரு கேள்வி, உண்மைக்குமே அது இப்பொழுது கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று சொல்லி இருக்கிறது. இப்பொழுது சிங்கள பௌத்த மக்களை பார்த்தால் அவர்கள் இந்த பண்டிகையை வந்து ஒரு திருவிழா போல கொண்டாடுவார்கள். இப்பொழுது தொடங்கினால் நாட்டின் பல பாகங்களிலே மைதானங்களிலே அது ஒரு நிகழ்ச்சியாக, இப்பொழுது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே பார்த்திருக்கிறோம். அவர்கள் கூட்டமாக கூடி உணவு உண்பது, அந்த வாத்தியங்களை வாசிப்பது என்று சொல்லி எல்லாமே செய்வார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே, தமிழ் இந்து சமூகத்திலே, நான் அதை பெரும்பாலும் நீங்கள் கூறியது போல நகர்ப்புறங்களில் மட்டுமண்டில்லை, நாங்கள் இருந்து வருகின்ற கிராமப்புறங்களில் கூட நான் அவற்றை பெரிதாக பார்த்ததில்லை. எனவே எங்களுடைய சமூகத்திலே அது கடத்தப்படுகிறதா, அப்படி இல்லை என்று சொல்றால் அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் கருத்து? அது ஒரு வடக்குல எல்லாம் நான் அறிந்த வகையில் இப்போ இந்த முறையில் நான் பார்த்தேன், பட்டம் விடுகின்ற போட்டியெல்லாம் மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அங்கே வசித்த வடபகுதியில் வசித்த காலத்தில எல்லாம் மாட்டு வண்டி சவாரி மிக உன்னதமாக அது நடைபெற்றது எங்களுக்கு தெரியும். பல விழாக்களுக்கு நாங்கள் திருவிழாக்களுக்கு கூட நாங்கள் போய் அங்கே காலத்தில் இருந்து இதன்றேன்னு சொன்னால், இப்போ எல்லாவற்றுக்கும் இப்போ என்ன அடிப்படை காரணம்னு சொன்னால், உலகத்தை நாங்கள் கையுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அடிப்படை காரணமாகவும் இருக்கலாம். ஏண்டா பிள்ளைகள் விரும்புகிறார்கள் இல்லை, இப்போ இப்படி போய் அப்படிதை விட இதில் இருந்து நாங்கள் எல்லாவற்றையுமே இதுக்குள்ளேயே எங்களால் கண்டுகொள்ள முடியுமென்ற ஒரு நம்ம கூடுறதுன்றது. இப்போ பெற்றவர்களும் அப்படித்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிங்கள பௌத்த கலாச்சாரத்தில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அதுக்கு மினைக்கெடுகிறார்கள். எண்ணெய் வைக்கிறதுலேருந்து, ஆசீர்வாதம் வாங்குறதுலேருந்து, நாள் பார்க்குறதுலேருந்து, சடங்குலேருந்து சகலதையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ இது எங்கள் பிள்ளை இப்போ எங்களுடைய இந்த சூழலில் ஏற்பட்ட பிள்ளையா, அல்லது எங்களோட இடப்பெயர்வுகள் ஏற்படுத்திய தாக்கமா, புலம்பெயர்வுகள் ஏற்படுத்திய தாக்கமா,
இப்போ இன்றைக்கி புலம்பெயர்வுகள் கூட எங்களுடைய மக்கள் வந்து பல நாடுகள்லேயும் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ அன்று அவர்களுக்கு வேலையாக கூட சிலவில் இருக்கலாம். அந்த நாடுகளில் அந்த லீவை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அதுக்குள்ள கூட அவர்கள் அந்த ஆலய வழிபாடு, பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு போகிறது. ஏன்னா இந்த வழிபாடு என்பது ஒரு மனிதனை வழிபடுத்துவதுதான் வழிபாடு. மனித மனங்கள் வந்து ரணமாக போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு மென்மைத்தன்மையை உருவாக்குகின்றது, இறை நம்பிக்கையை நாங்கள் உருவாக்குவது இந்த வழிபாட்டில் தான் முக்கியம் இருக்குது. ஆகவே இந்த வழிபடுத்தல் என்பதுதான் வழிபாடு. ஆகவே ஒரு மனிதனை வழிபடுத்துகிற அந்த வழிபாடு குடும்பமாக கட்டாயம் இந்த வெட பிறப்பு காலங்கள்லேயே ஆவது மேலே உறவினர்களை இன்றைக்கி உறவுகளை கூட பிள்ளைகளுக்கு தெரியாத எல்லாமே. முந்தி அப்படி இல்லை. நாங்கள் சிறுவர்களாக வாழ்ந்த காலத்தில் எங்களோட காலத்திலே தொலைக்காட்சி வீடுகளில் இல்லை, வானொலி பெட்டியில் தான் தஞ்சம் இருந்த நாங்கள். அது கூட எங்களுக்கு பெரிதாக இருக்காத ஒரு காலத்திலே தான் நாங்கள் இருந்த நாங்கள். ஆகவே நாங்கள் அந்த புத்தாடை அணிந்து கொண்டு அண்டு உறவினர் வீடுகளுக்கு போவோமேனா கைவீசிடம் ஏதாவது தருவார்கள் என்று சொல்லி இந்த கைவீசிடம் வாங்குறதும் நல்லவர்கள் பெரியவர்கள கையால் இந்த சிறுவர்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது தங்களுக்கு. இப்போ பிள்ளைகள் அதை பெரிதாக நினைக்கிறார்கள் இல்லை. வீட்டில் வேண்டி போட்டு அதை அப்படியே வச்சுட்டு என்ன எல்லா வசதியும் வாய்ப்புகளும் அது கிராமிய மட்டத்தில் அது இருக்குது. ரெண்டாலும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் கொடுக்கணும். பெற்றவர்களை அன்றைக்கு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சமூகத்தில் கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்காது. அது இப்போ சிங்கள பௌத்தர்கள் வந்து மிக இதாக அவர்களது ஒரு இலகுவான இது மாதிரி அந்த வழிபாட்டை செய்கிறார்கள். ஆசீர்வாதம் வாங்குறதையும் பெரியவர்களை வணங்குறதையும் ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் கருதுகிறார்கள். இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாங்கள் எங்கட இதுகளுக்களால் கடத்தப்பட வேணும்னு தான் நான் சொன்னேன். அடுத்த சந்ததியினர், அடுத்த சந்ததி நாங்கள் அடுத்தடுத்த சந்ததி எங்கள் காவி கொண்டு போகிற மாபெரும் கைங்கரியம் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வியாபாரங்கள் கூட பெடப்பிறப்பையொட்டி ஒரு வியாபாரம் கூட வளரலாம். அப்போ அது கூட எங்களுடைய இந்த பண்பாடு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவியைத்தான் செய்யுது. அதுவே ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய இந்த பண்டிகைகள் சிறக்க வேண்டும் என்பதுதான் அவாவாக இருக்கின்றது. நான் பாடசாலையை விட்டு வெளியேறி நீண்ட காலமாகிறது. ஆனால் நீங்கள் ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக பிரதி அதிபராக பணியாற்றி இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த ஒரு சமுதாயத்தை தலைமுறையினரை எதென்றாலும் நாங்கள் வலிந்து அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவைதான் இருக்கிறதுக்காக நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அவர்கள் எல்லோரும் இருக்கின்ற அல்லது ஒன்று கூடுகிற ஒரு இடம் என்று சொல்லினால் பாடசாலைகளாக மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. அந்த கட்டுக்கோப்பாக குறைந்தளவில் சரி இருப்பது அங்கே தான் இருக்கிறது. இப்பொழுது அங்கும் ஏராளமான பிரச்சனைகள் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒரு கல்வி திட்டத்தினூடாக அல்லது ஒரு பாடத்திட்டத்தினூடாக இப்பொழுது நீங்கள் பேசிய இந்த விஷயங்கள் இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு சில விஷயங்களை கடத்த வேண்டும், சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாடசாலை மட்டத்தினூடாக இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசிரியராக நீங்கள் கருதுகிறீர்கள். அதன் இப்போ புதிய கல்வி திட்டங்களில் அதை உட்புகுத்தப்பட இருக்கின்றது என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இப்போ நான் இப்போ உங்களுக்கு இந்தியாவில் சொன்னேன், நாங்கள் சமய கல்வி இல்லை, ஆனால் விழுமிய கல்வியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன்னா முந்தி இப்போ இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் தனி குடும்பங்களாக மாறிவிட்டது. முந்தி வீடுகளில் முதியவர்கள் இருந்து நிறைய கதை சொன்னார்கள். அந்த கதைக்கு ஊடாக சமய கருத்துக்கள் மக்கள் சின்ன குழந்தைகளை மத்தியில் விதைக்கப்பட்டது. இப்போ ஒரு கதையில் பிஞ்சில் அதான் வளரும் பயிரென்று சொல்வார்கள். ஒரு நல்ல மண்ணில் தான், ஒரு பண்பாடு செறிந்த மண்ணில் ஒரு நல்ல விதைக்கப்படையில அது விருட்சமாக வளர்ந்து நல்ல கனிகளை சமுதாயத்துக்கு கொடுக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த காலத்தில் அப்படி இருந்து முதியவர்கள் வந்து சிறுவர்களை வழிப்படுத்தினார்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ இவர்கள் வந்து அவர்கள் பெற்றவர்கள் ஒரு பக்கம் ஓடுகிறார்கள், பிள்ளைகள் இன்னொரு பக்கம் ஓடுகிறார்கள், தொழிற்போட்டி இன்னொரு பக்கமாக இருக்குது. எதை படிப்பது, என்ன செய்வது, தொழிலுக்கு என்ன செய்வது, அப்படி ஒரு பல பிரச்சனைகளுக்குள்ள ஏதோ ஒரு சமுதாயம் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே சில பாடசாலைகளில் நான் பார்த்துக்கிறேன், நான் கற்பித்த பாடசாலைகள் எல்லாம் இருக்கின்றது. காலையில் நற்சிந்தனை சொல்லுகின்ற பழக்கம். பிற சமயத்தை முந்தி சைவ சமயத்தை வந்து பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் தான் சைவ சமயத்தை கற்பித்தார்கள். ஏன்னா தெரியும், என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர் சொல்லுவார், யாழ்ப்பாணத்திலே சைவ ஆசிரியர் கலாசாலை என்று இருந்தது. அதிலே தான் தாங்கள் பண்டிதமணி கணோதிப்பிள்ளை ஒரு பேரறிஞர், அவரிடம் தாங்கள் கல்வி கற்றதாக அவர் பெருமையுடன் கூறிக்கொள்வார். அப்போ அது என்னென்னு சொன்னால் அவர்கள் சைவ சமயத்தை வந்து கற்றுத்தான் கற்பித்தார்கள். இப்பொழுது சைவ சமயத்தை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் பெற்றார். மற்றது அவர்கள் அது நான் குறையாக சொல்லவில்லை, அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேணும்.
எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்ற ஒரு ஒரு கதை சொல்லுவார். மாணவர்களில் நாங்கள் எல்லா விதத்திலையும் மாணவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர்களை அதுக்கேற்ற மாதிரி வளைத்து பிடித்து அவர்களுடைய மனங்களிலே நல்ல சிந்தனைகளை நாங்கள் விதைத்து விட்டால் எந்த வயதிலையும் இவர்கள் தவறி போடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. உண்மையில இந்த இப்போ இருக்கிற சந்ததிகள் மிக பாவம். பிள்ளைகள் நல்ல சிந்தனைகள் விதைக்கப்படுவதில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுகிறீர்கள். நல்ல சிந்தனை சூழலும் அதுக்கு ஒத்துழைக்க வேணும். இப்போ சூழலும் ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது. வேறு பாடசாலைகள்லையும் இப்போ சமய பாடம் நீங்கள் பேரங்கள் சொல்லுகிறார்கள், மற்ற மாற்று சமயங்களில் 100% சித்தி அடைகின்ற மாதிரி எங்களுடைய சமயங்களில் 100% சித்தியை நாங்கள் அடைய முடியாமல் நிற்கின்றோம். அதுவும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. அப்போ அது என்னென்னு சொன்னால், இயல்பாக இனிமையாக அந்த சைவ சமய பாடத்தை நாங்கள் கற்பிப்பதற்கு ஒரு ஆற்றல், ஆசிரியத்துவம் என்பதும் ஒரு கலை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆசிரியர் அவன் பிறக்க வேணும், அது ஒரு கலை, ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதை நாங்கள் சரியாக செய்யும்போது மாணவர்கள் மத்தியில் நல்ல எழுச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இப்போ நான் சொல்கிறது ஒருவரை நான் குற்றஞ்சாட்டவில்லை, எல்லாரும் இணைந்து தான் ஒரு பிள்ளை வளர்ப்பில் தனியாக நாங்கள் பெற்றவர்களை மாத்திரமில்லை, பெற்றவர்கள், பாடசாலை, சமூகம், ஆசிரியர்கள் பல கைகள் சேர்ந்து தட்டினால்தான் சத்தம் பெரிதாக வரும். அது மாதிரித்தான் ஒரு பாடசாலையில் நாங்கள் என்ன இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்குற செய்திகளை பார்க்கும்போது மனம் பதறுது. பிள்ளைகளை எப்படி நாங்கள் பிள்ளைகளை சாப்பாடு கொடுப்பது என்பதல்ல முக்கியம், பிள்ளைகளை எப்படி இந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுத்து நாங்கள் சமுதாயத்தில் அவர்களை உலா விடுறது என்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஆகவே ஆன்மீக சிந்தனைகள் மக்கள் பிள்ளைகள், இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், சமய கருத்துக்களை சிறிய சிறிய கதைகள் மூலமாகத்தான் விதைத்தவர். சின்ன சின்ன கதை பெரிதாக மாணவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. காந்தி கூட சொல்லுவார், தான் ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து தான் பிற்காலத்தில் தான் சத்தியத்தை கடைப்பிடிக்க காரணமாக அமைந்தேன்னு சொல்கிறார். ஆகவே இந்த கதைகள், புராண கதைகள், அது புராண கதைகள்னு நாங்கள் புறந்தள்ளி விட முடியாது. ஏதோ ஒரு செய்தி அது கூட வருகின்றது. ஆக என்ன செய்தி பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள். தங்களுடைய அறிவாற்றலுக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப மாணவர்கள் வினாக்களை தொடுக்கிறார்கள். அப்போ அதை தொடுக்கும் போது நாங்கள் அதுக்கேற்ற சரியான பதில மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றலும் ஆசிரியர்களுக்கு இருக்க வேணும். அப்படி இருந்தால் தான் பிள்ளைக்கு நம்பிக்கை வரும். இல்லையண்டா அந்த சமயம் என்பதை அவர்கள் வேறு விதமாக கருதுகின்ற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படுகிறார்கள். நிச்சயமாக இப்பொழுது முன்னே காலங்களில் நாங்கள் அந்த அதிக புள்ளிகள் எடுத்த ஒரு பாடம் சமயம் என்று சொல்லலாம். இலகுவாகவும் இருக்கு, படித்துக்கொள்வோம். ஆனால் அன்றும் நான் ஒரு பதிவு பார்த்திருந்தேன், மற்ற எல்லா பாடத்திலும் அதிக புள்ளிகள் எடுக்கிறார்கள், சமய பாடத்தில் இப்பொழுது குறைய புள்ளிகளை எடுக்கிறார்கள் சொன்னால் அந்த ஆர்வம் குறைந்து விட்டது. அது குறைந்து விட்டதால் அது நீங்கள் சொன்னது போல குறைக்கப்பட்டிருக்கிறதா, அதுக்கு பின்னணி காரணங்கள் என்னவென்று சொல்லி தெரியாது. நாங்கள் இன்று பேச தொடங்கிய விஷயம் பண்டிகை தொடர்பான விடயங்களை தான் பேச தொடங்கினோம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்களை நாங்கள் பொதுவான நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா கூறியது போல பண்டிகைகள் அதனுடைய நோக்கம் எப்பொழுதும் ஒரு தலைமுறைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கடத்துவதாக, நாங்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்த அந்த பாரம்பரியமான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதாக இருக்க வேண்டும். வெறும் கொண்டாட்டங்களாக மட்டும் நீங்கள் பண்டிகைகளை பார்க்கக்கூடாது. எனவே அடுத்த தலைமுறை இன்று ஏராளமான பிரச்சனைகள், ஆரம்பத்திலே அம்மா கூறியது போல இன்று சமூகத்திலே நாங்கள் இதுவரை கேள்விப்படாத எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறது. எனவே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையும் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் இதை ஏன் கொண்டாடுகிறோம், எங்களுடைய சமயம், எங்களுடைய ஆன்மீகம் கற்பிக்கின்ற விஷயங்களிலே நிறைய காரணங்கள் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் அந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதற்கு கொள்வதற்கு உங்களிடம் பதில் இருக்க வேண்டும். எனவே நீங்களும் வளர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு சைவ மங்கையர் வித்தியாலயத்தினுடைய ஓய்வு நிலை பிரதி அதிபர் திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். மீண்டும் ரசிகர்களுக்கு முன்கூட்டிய இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்கள் முன்னிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.